ஹாய் எவரிபடி. ரத்தமும் சதையோடு அழுக்கு தாடியோடு நம்மில் ஒருவன் வந்துவிட்டான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து விசிலடித்து கொண்டாடிய மக்கள். சிவகுமார் அதிரடி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பொழுது திரையுலருக்கு வந்தார் அப்படின்னு தெரியும். அவரு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கேரக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லனா வந்தார், எல்லாருக்கும் தெரியும். இது அபூர்வ ராகம் என்ற படத்துல 1975ல தமிழ் சினிமா வரலாற்றுல அடி எடுத்து வைத்தார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கிறவன் தான் ஹீரோவா நடிக்கணும் அப்படின்ற ஒரு ரூலே இருந்துச்சு. அந்த ரூலே உடைச்சி எறிஞ்சு கருப்பா இருக்கிறவனும் ஹீரோவா நடிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்தது மட்டும் இல்லாம இன்னைக்கும் வரைக்கும் வசூல் சக்கரவர்த்தியா திகழ்ந்துட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளா வசூல் சக்கரவர்த்தியா நம்பர் 1 தடம் பதிச்சு வந்துகிட்டு இருக்காரு. இதை பொறுக்க முடியாத ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு தான் இருக்கு. அது வைத்தறிச்சல், அதை நம்ம கண்டுக்க கூடாது. இருந்தாலும் இன்னைக்கு சிவகுமார் அவர்கள் பேசிய அந்த ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க காஞ்சிபுரம், அங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சிவகுமார் அவர்களும் எஸ்பி முத்துராமன் அவர்களும் ஒரு விழா மேடையில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த ரசிகர்கள்லாம், அங்க இருந்த மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பேச சொல்லுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எஸ்பி முத்துராமன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவகுமார் அவர்கள் பேசிய பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உடனே சிவகுமார் அவர்கள் அந்த மைக்கை வாங்கி, ரஜினிகாந்த் பேசிய பிறகு தேவைப்பட்டால் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேச போனாங்க. என்ன நடந்ததுன்றத சிவகுமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. வாயிலிருந்து அவருக்கு வார்த்தையே வரலையா, அப்படி திகைச்சு போயிட்டாரா, என்னடா நம்ம மேல இவ்வளோ கிரேஸா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேசியது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது என்னன்னா, நான் என்ன என்ன சொல்ல அப்படிதான், வேற ஒண்ணுமே வார்த்தையே வரலையா தலைவருக்கு. இதான் தலைவருடைய முதல் மேடை பேச்சு. இப்போ மக்களை கவரும் பேச்சு, குட்டி கதை சொல்லி இளைஞர்களையும் கவர்ந்து இழுத்திருக்கிறார். அன்னைக்கு அப்படி தவித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு பேச்சாற்றலால் எல்லாரையும் கவர்ந்து இழுத்திருக்கார். இதுதான் உண்மை. உடனே அங்க இருந்து ஓடியாந்து விஜய் ரசிகர்களும் கமலாண்டிகளும் எங்க நடந்து எப்ப நடந்து அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன். எங்க நடந்ததுன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்துல காஞ்சிபுரத்துல இருக்க இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. சிவகுமார் அவர்களும் எஸ்பி முத்துராமன் அவர்களும் கலந்துருக்காங்க. எந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா சென்ட் ஜான்சன், அந்த ஸ்கூல்ல கலந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நடந்த இந்த நிகழ்வை சிவகுமார் அவர்கள் பேசியிருக்காங்க. அவர் பேசிய ஒரு சின்ன வீடியோ கிளிப் இது உங்களுக்காக. ரத்தமும் சதையுமா அழுக்கோட தாடியோட கருப்பா ஒரு ஆளு நம்ம ஜாதி வந்துட்டாங்க அடிக்கிறாங்கப்பா. இப்போ அதிரடியா தலைவர் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி உங்களுக்கு தெரியும். தலைவருடைய படங்கள்லாம் நிறைய அங்கே நடிச்சிருக்காங்க, நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அங்கே. இப்போ அவர் இறந்திருக்காங்க, அவருடைய அந்த ஓனர். இப்போ அவருக்கு தலைவர் அவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருடைய அந்த பொலிட்டிக்கல் இதுவும் பார்த்து, அவருடைய அந்த சேனலிஸ்ட் அப்புறம் சினிமா இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆன இவர் எனக்கு வெல்விஷர், இவர் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரத்தமும் சதையுமாக நம்மில் ஒருவர் வந்துவிட்டார் அழுக்கு தாடியுடன் அப்படின்னு விசில் அடிச்சு கொண்டாடினாங்கப்பா, நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சிவகுமார் அவர் தெரிவிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.